இந்த ப்ராஜெக்டோட பேரு ஹாக்ஸ் கிரீன் ஸ்வாட், சென்னைஸ் ஃபர்ஸ்ட் டயகனல் டர்ஃப் இன் ஆவடி. ரெக்டாங்கிள், சர்க்கிள் இந்த ரெண்டு ஷேப்லுமே டர்ஃப் பார்த்துருப்பீங்க. ஸ்கொயர் ஷேப்ல டர்ஃப் எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்றேன் வாங்க. இந்த பிளாடோட சைஸ் பார்த்தீங்கன்னா 80x80 எக்ஸாக்ட் ஸ்கொயர் 6400 ஸ்கொயர் ஃபீட். பட் இங்கே வந்து நம்ம யூஸ்வலாக கிரிக்கெட் டர்ஃப்ல வர பிளேஸ்மெண்ட் டர்ஃப் பிச் பிளேஸ் பண்ணோம்னா பவுலர் வந்து ஓடி வந்து போகிறதுக்கு ஸ்பேஸ் பத்தாது, அது நல்ல பெரியா இருக்காது. ஸோ நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்கலாக என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டர்ஃபில் நம்ம பிச்சை டயகனலாக ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா சைடுமே வந்து 80 ஃபீட் தான் இருக்குது. நம்ம டயகனலாக ப்ளேஸ் பண்ணுறதுனால ஒரு பவுலருக்கு நல்ல பெரியா ஹெவியாக கிடச்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ஃபீட் டயகனலாக ப்ளேஸ் பண்ணும்போது 120 ஃபீட் நமக்கு கிடச்சிது. ஸோ ஒரு பவுலருக்கு தேவையான அந்த 40 ஃபீட் நல்ல பெரியா ஈஸியாக அது கிடச்சிது. அண்ட் அந்த கிரிக்கெட் விளையாடும் போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். அவங்க எதிர்பார்க்குற ஷார்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஒரு நார்மலாக ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ ஒரு சர்க்கிள் ஷேப்லேயோ வர அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இந்த டயகனல் ஷேப்லையும் கிடச்சிடும். நம்மளோட சிக்னேச்சர் அனோமலிஸ்டிக் ஆர்ச் ஸ்பேஸ் நம்ம இங்கே வந்து டயகனல் டர்ஃப்னால நம்ம டயகனலாக வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது யூஸ்வலாக ஒரு டர்ஃபில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அந்த ஆர்ச் வரும். பட் இங்கே ஸ்கொயர் ஷேப்னால அந்த ஆர்ச்சை நம்ம டயகனலாக ப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் ஒரு பேட்ஸ்மேன் நின்று ப்ளே பண்ணும்போது அந்த எலிவேட்டட் ஏரியா வந்து அவங்களுக்கு அந்த சென்டரில் கிடைக்கும். ஸோ இந்த ஏரியா எடுத்துக்கு நம்ம ஆர்ச் ஸ்பேஸ். இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற கிராஸ் FIFA ப்ரோ சர்டிஃபைடான ஈகோ ஃப்ரெண்ட்லி கிராஸ். இந்த ப்ராஜெக்ட் இன்னும் 15 டேஸில் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் ஸ்டே டியூன் டு கேம் ஆஃப் சொல்யூஷன் பேஜ் ஃபார் த ஃபைனல் ரிசல்ட்.